இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற நன்மைக்காக, அவருடைய அருள் வரத்துக்காக நன்றி கூறுவோம். அன்பு தெய்வம், இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது உம்முடைய அருள் நலன்களை நாங்கள் சுவைக்கின்றோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி, உம்முடைய அருள் வரத்துக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாளிலே தொடங்குகின்ற ஆண்டவர் இந்த வாழ்க்கையானது உமக்கேற்ற வாழ்க்கையாக, பொருளுள்ள வாழ்க்கையாக, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது. கடவுளின் வார்த்தை குணமளிக்கும் சக்தியுடையது. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் கடவுள். அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை மக்களை நோயிலிருந்து விடுவிக்கும், துன்பத்திலிருந்து விடுவிக்கும், துயரத்திலிருந்து விடுவிக்கும், உடல் நோயிலிருந்து விடுவிக்கும். மருந்துகள் செய்யாததை பல வேளைகளில் கடவுளின் வார்த்தை செய்யும். அதனால் தான் ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனி எந்த பலனும் இல்லை, மருந்துகளால் இவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று கைவிடப்பட்டவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை நம்பி அவர் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறும்போது நோயிலிருந்து எழுந்து விடுகின்றார்கள். அதனால் தான் சொல்லப்படுகிறது, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆண்டவரின் வார்த்தையை அவர்களுக்கு நலமளித்தது. ஆய்ந்து அறிய முடியாத அதிசயங்களும் கற்பனை கேட்டாத மறைப்பொருள்களும் கடவுள் இந்த இறை வார்த்தையில் வைத்திருக்கின்றார். வார்த்தை வாழ்வளிக்கும், வார்த்தை நலமளிக்கும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. ஆக வார்த்தைக்கு குணமளிக்கின்ற சக்தி உண்டு, அவர்களை எழுப்பி விடுகின்ற சக்தி உண்டு. நோயிலிருந்து குணமளிக்கக்கூடிய வல்லமை அந்த இறை வார்த்தைக்கு உண்டு. அதனால்தான் ஆண்டவர் இயேசுவினார் சென்ற இடமெல்லாம் அந்த இறை வார்த்தை சொல்லி அவர்களுக்கு நலமளித்தார். எனவே பச்சிலையும் களிம்பும் அவர்களுக்கு குணமாக்காதது போல நலமளிக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை நலமளித்தது என்பதை நாம் உணர்வோம். எனவே இந்த வார்த்தையை பற்றி பிடிப்போம். முருக பற்றி பிடிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நலமாக அமையும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.